அன்பானவர்களே, இப்பொழுது இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டினுடைய இன்னொரு பகுதி, ஜுவல் என்று அழைக்கப்படுகிற இடம். அருமையான காட்சிகள், மிக சிறப்பான காட்சிகளை பார்க்க போகிறோம். நானும் முதல் முறையாகத்தான் உள்ளே இப்பொழுது பார்க்க போகிறேன். 15ஆம் தேதி வந்து இறங்கிய போது பார்க்க வேண்டும் என்று வந்தோம், ஆனால் பார்க்க முடியவில்லை. லேட் ஆகிவிட்டதனால் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது நாம் உள்ளே செல்ல இருக்கிறோம். வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் மகிழுங்கள். அந்த காட்சியை பார்த்து அகம் மகிழ்ந்து நீங்கள் சிறப்பான ஒரு அனுபவத்தை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஏர்போர்ட்டுக்குள்ளாக, சிங்கப்பூர் ஏர்போர்ட் இதுக்குள்ளாக இருக்கிற ஒரு பகுதி. விதவிதமான மரங்கள் உள்ளே இருக்கின்றது. தண்ணீர் மேலிருந்து அருவி போன்று கொட்டுகிறது. மேலே ட்ரெயின் இருக்கும், அங்கே மேலே ட்ரெயின் ஓடும். நாங்கள் அதிலேயும் பயணித்தோம். இங்கே இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். உள்ளே அழகழகாக விதவிதமான மரங்கள் நிற்பது, அதை காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், ஆங்காங்கே இருந்து மக்கள் இறங்கி வருகிறார்கள். இவரெல்லாம் தங்கள் பயணத்திற்கு முன்பதாக இங்கே வந்து இந்த காட்சியை பார்க்கின்றார்கள். மேலிருந்து கொட்டுகின்ற தண்ணீர், அழகாக அப்படியே கீழே பாய்ந்து வருகிறது. பாய்ந்து வந்து உள்ளே விழுகின்றது. இங்கெல்லாம் வெளியெல்லாம் தண்ணீர். உள்ளே ஒரு பெரிய பாதாளத்திற்குள்ளாக பாய்ந்து உள்ளே செல்வது போன்று அந்த காட்சி அழகாக இருக்கிறது. சுற்றிலும் ஆங்காங்கே பயணிகள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பயணத்திற்கு முன்பதாக இங்கே பயணிகள் வந்து இதை வேடிக்கை பார்த்து செல்வது வழக்கமாக இருக்கின்றது. உள்ளே ஓங்கி உயர்ந்த அடர்ந்த காடு போன்ற தோற்றம், மரங்கள், ஓங்கி உயர்ந்த மரங்கள் நிற்கின்றன. அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பான தோற்றம். ஆங்காங்கே trip.com என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த trip.com இங்கிருந்து மேலிருந்து கொட்டுகின்றது. மேலிருந்து அழகழகாக சாரலாக மழை வெள்ளம் போன்று, இடி மட்டும்தான் இல்லை, ஆனால் இங்கே அழகாக ஒரு மெல்லிசை ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகர் வந்து பார்வையிடுவதற்காக அவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே செல்ஃபி எடுத்துக்கொண்டு
சிரித்து மகிழ்கிறார்கள். நாங்கள் 15ஆம் தேதி தவறவிட்டதை இன்று பார்ப்பதற்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல தருணம். அந்த மழை சாரல் போன்ற தண்ணீர் எங்கள் மீது பட்டு கொண்டிருக்கிறது, அழகாக இருக்கிறது. சிங்கப்பூர் வந்தால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். உள்ளே நுழைந்து இங்கே வருவதற்கு இது இலவசம்தான். எல்லாரும் பயணங்கள் ஒருவேளை நமக்கு தாமதிக்குமானால் வந்து இந்த காட்சியை கண்டு களிப்பதற்கு நல்ல வாய்ப்பு. இதை சுற்றி காட்டுகிறேன். வட்டம், அழகாக வட்டமாக இந்த இடம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று அடர்ந்த காடு போன்று காட்சியளிக்கின்றது. சுற்றிலும் அடுக்கடுக்காக மரங்களை வைத்து அழகுபடுத்தி இருக்கிறார்கள். இது சிங்கப்பூரின் ஒரு சிறப்பு என்றே நாம் சொல்லலாம். வண்ணமிகு விளக்குகள், அதே போன்று பல வர்ணங்களில் உள்ள மனிதர்கள் பல நாடுகளிலிருந்து வந்து செல்கின்றார்கள். நிறம் வேற்றுமையின்றி, மக்களுடைய செல்வாக்கு வித்தியாசமின்றி இங்கே வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை. இந்த திறமையை நாம் மெருகூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு காட்சி. நமக்கு நம்முடைய திறமை என்ன, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கும் தாளந்து என்ன, அந்த தாளந்தை எவ்விதமாக பயன்படுத்துகிறோம், பிறருடைய மன மகிழ்வுக்கு நாம் எவ்விதம் காரணமாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இது ஒரு தருணமாக இருக்கலாம். இது பலருடைய கற்பனைகளில், எண்ணங்களில் வந்த வடிவங்கள். எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். மனிதன் எதை நினைக்கிறானோ, எண்ணுகிறானோ, எதை பேசுகிறானோ, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவனவன் நாவின் அதிகாரத்தில் வாழ்வு இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. எனவே எண்ணம் உயிர் பெறுகிறது, எண்ணம் வடிவம் பெறுகிறது, எண்ணம் வாழ்வாக மாறுகிறது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அது தனி மனிதனுக்கான எண்ணமாக இருக்கிறதா, இல்லை ஒரு குழுவுக்கான எண்ணமாக நம்முடைய சிந்தனைகள் அமைகின்றதா, இல்லை ஒரு நாட்டிற்கே அழகு சேர்ப்பது போன்று நம்முடைய எண்ணங்கள் அமைகிறதா என்பதை இந்த காட்சிகளை பார்க்கும்போது நாமும் ஒரு சிந்தனை பெறலாம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாமல் ஒரு தொலைதூர பார்வையாக, அது ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்காக, ஒரு தேசத்தின் அங்கீகாரமாக அமைய வேண்டும் என்பதுதான் நான் இதன் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எனவே உங்களுடைய சிந்தனைகள் ஒரு நாட்டின் அங்கீகாரமாக மாறட்டும், ஒரு நாட்டின் அலங்காரமாக மாறட்டும், ஒரு நாட்டின் ஆசீர்வாதமாக மாறட்டும். உங்கள் சிந்தனைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு காரியத்தை ஒரு நாட்டிற்கே வலு சேர்ப்பது போன்று, அழகு சேர்ப்பது போன்று, ஒரு நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது போன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. வில்லியம் கேரி என்கிற தேவ மனிதர் சொன்னதுதான், ஆண்டவரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், ஆண்டவருக்காக அரிய காரியங்களை சாதிக்கப்பார். எனவே நாம் கிறிஸ்துவுக்குள் சாதனை வீரர்களாக செயல்புரிய வேண்டும் என்பது இந்த காட்சியினூடாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு செய்தியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும்
அடுத்தடுத்த தருணங்களை சந்திப்போம். நாளை தினம் கற்றுக்க சித்தமானால் மலேசியா நாட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம். மலேசியாவில் போய் ஒரு சில காரியங்களுக்காக போய் பார்த்து திரும்பி வருவோம். எனவே நாளை தினத்தில் அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதோட இந்த காட்சியை முடிக்கிறேன். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் உள்ள இந்த சாங்காய் ஏர்போர்ட்டில் உள்ள ஜுவல் என்ற இந்த அமைவிடம். இது ஏர்போர்ட்டுக்குள்ளாக இருக்கிறது. இங்கே பல வித்தியாசங்கள் ஏர்போர்ட்டிலே சிறப்பாக இருக்கிறது. நலமாக அழகாக வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஏர்போர்ட். நல்ல முறையிலே நாங்கள் அதை சுற்றி பார்த்தோம். நன்றாக இருந்தது. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களோடு ஆண்டோடைய கிருபை கூட இருப்பதாக. God bless you. வேதாகம நண்பன் வீர சுவாமிதாஸ்.